தம்பி விடுடா. சொன்னா புரியாதா? பேசாதன்னு சொல்றேன்ல. கொடுத்தங்கம். நீ இல்லனா எனக்கு வேற ஆள் இல்லையா? என்கிட்ட எதுவும் கேட்காத. கொடுத்தங்கம். ஏய், ஏன் இப்படி? பதில் இல்லை. நீ ஏன் இப்படி? பதில். என்கிட்ட நிறைய பதில் இருக்கு. உன் பதில் எல்லாத்தையும் சேர்த்தி பிச்சை அடிக்கிறத சரின்னு சொல்ல போறியா? வேற வேலைக்கு போகலாம்ல. ஒரு நாள் நைட்டு என் கூட வந்து பாரு சார். நீ கௌரவமா நினைக்கிற பல பேர் 100 ரூபாய் தான் இருக்குது, 50 ரூபாய் தான் இருக்கு. என்கிட்ட உடம்ப பிச்சையா கேட்பானுங்க, மானஸ்துனுங்க. வேற வேலை கிடைக்கலையான்னு கேட்டல சார். சரி சார், இப்போ உனக்கு ரொம்ப பசிக்குது, ஹோட்டலுக்கு சாப்பிட போகணும், வண்டி எடுக்கிற போலான்னு போலீஸ்காரங்க வண்டியை ஓட்டவே விடல, பஸ்ல ஏறுற பஸ்காரனும் விடல, ஆட்டோ ட்ரெயின் பஸ்ஸு எதுலேயுமே உன்னை சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு சாப்பிடாமலே இருப்பியா சார்? நடந்து போயிட்டாவது சாப்பிடவில்ல. வயிறு வேணும்னு கேட்கும்போது எந்த வழியில போகணும்னு எல்லாம் கண்ணுக்கு தெரியாது சார். ஆனா நீயும் நம்ம நாட்டில் தானே இருக்க. உனக்கு மட்டும் எப்படி எந்த அடிப்படை உரிமை கிடைக்காம போகும்? டீ கப்பில் போடவா இல்லை கிளாஸில் போடவான்னு உங்ககிட்ட உன் விருப்பத்தை கேட்குற அதே ஆளுங்க தான் உனக்கெல்லாம் கப்பே பெருசுன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன அடிப்படை உரிமையெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஆனால் கப்பை வாங்குறதே இங்கே பெரிய உரிமையாக இருக்குது. படித்தவங்க மாதிரி பேசுகிற. பேசாமல் நீ படித்து ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாம்ல. ஸ்கூலில் ஆரம்பித்து காலேஜ் வர தனியாக எனக்கு பாடம் சொல்லி தரணும்னு தான் நினைக்கிறாங்க. அவ்வளோ ஏன் இவனுங்க தப்பு பண்ணுறானுங்கன்னு எங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ண போனால் கூட என் காலுக்கு மேலே தான் கம்ப்ளைண்ட் லெட்டர் இருக்கிற மாதிரி அவனுங்களும். எல்லாருமே தப்புன்னு சொன்னால் அது எப்படி சரியாகும்? ஃபோன் பேசும்போது எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான்னு சொன்னீங்க, அது எப்படி சரியாகும்? அதுவும் இதுவும் ஒன்றா? வழி என்னவோ ஒன்று தானே சார். எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் வச்சிருக்க. எங்களோட பதில் உங்கள் கேள்வியை என்றைக்குமே திருப்திப்படுத்தாது சார். ஏன் இப்படின்னு கேட்குறத விட்டுட்டு எப்படி இதை மாற்றணும்னு கேளுங்க. எங்களோட உரிமைகள் தானாகவே எங்களை வந்து சேர்ந்துடும்.